வரும் ஜூன் மாதம் சுமார் 4000 பேராசிரியர்களை நியமிக்க இருப்பதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் தெரிவித்துள்ளார். ஈரோட்டில் உள்ள CN கல்லூரியை உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன், வீட்டு வசதித்துறை அமைச்சர் முத்துசாமி ஆகியோர் பார்வையிட்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் கோவி செழியன், உயர்கல்வித்துறையில் இந்தியாவிலேயே தமிழ்நாடு முன்னோடியாக இருப்பதாகவும் இதற்கு ஆளுநர் ரவி முட்டுக்கட்டை போடுவதாகவும் தெரிவித்தார். வரும் ஜூன் மாதம் சுமார் 4000 பேராசிரியர்களை நியமிக்க இருப்பதாகவும் அது தவிர 1000 கௌரவ விரிவுரையாளர்களை நிரந்தரப்படுத்த திட்டமிட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். அதேபோல் ஈரோட்டில் உள்ள பாரதியார் பல்கலைக்கழக முதுகலை ஆராய்ச்சி மையத்தை மூட திட்டமிடவில்லை என்றும் அமைச்சர் கோவி செழியன் கூறினார். அதாவது ஏற்கனவே பேராசிரியர்களுடைய நியமனம் குறித்து கௌரவ விரிவுரையாளர்கள் கெஸ்ட் லெக்சரர்கள் என்ற பெயரில் ஒரு 2200 பேரை நாம் தான் தமிழக அரசின் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தான் அறிவித்து தமிழகத்தில் அதை செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம். அது போதிய நிலையில் இல்லை. மாறாக இப்பொழுது மார்ச் மாதம், இந்த மாதம் 6, 7, 8 ஆகிய தேதிகளிலெல்லாம் செட் தேர்வு 3.5 ஆண்டுகள் நடத்தப்படாமல் இருந்தது. ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் மூலம் நடத்தப்பட இருக்கிறோம். விரைவில் அதற்கான ஹால் டிக்கெட் எல்லாம் விநியோகிக்கப்படுகிறது. 6 மாதத்துக்கு ஒரு முறை செட் தேர்வு நடத்தப்பட வேண்டும். இன்னும் 6 மாதத்தில் செப்டம்பர் அல்லது அக்டோபரில் மீண்டும் அந்த செட் தேர்வு நடத்த ஆசிரியர் பணியிடத்தை நிறைவு செய்ய நாங்கள் காத்திருக்கிறோம். அதேபோல் கௌரவ உரிமையாளர்களை பொறுத்தவரை கடந்த 10 ஆண்டு காலம் அஇஅதிமுக ஆட்சியில் இருந்தபோது வெறும் 5000 ரூபாய் தான் ஊதிய உயர்வு தந்தார்கள். ஆனால் தமிழக முதல்வர் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்த 1.5 வருடத்தில் இந்த 5000 ரூபாயை கூடுதலாக உயர்த்தி இன்றைக்கு 10,000 ரூபாய் என்ற நிலையில் வழங்கப்பட்டிருக்கிறது. கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். முதலமைச்சர் கலந்து பேசுவோம். உரிய கோரிக்கைகள் நிறைவேற்றும். அதாவது வருகிற செட் தேர்வுகள் முடிந்ததுக்கு அப்புறம் கெஸ்ட் லெக்சரருக்கும் ஒரு 1000 பேர் இப்பொழுது மார்ச் மாத இறுதியில் கௌரவ உரிமையாளர்கள் நியமிக்க இருக்கிறோம். ஜூன் மாதத்தில் முறையாக 4000 நிரந்தர பேராசிரியர்கள் பணி நியமித்துவதற்கும் அதற்கான வரைவுகள் ஏற்பாடு செய்யப்பட்டு கேள்வித்தாள் தயாரிக்கிற பணி தொடர்ந்து கொண்டிருக்கிறது. எனவே ஜூன் மாதத்தில் 4000 பேராசிரியர் பணி நிரப்ப அரசு நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருக்கிறது. விரைவில் நல்ல முடிவு வரும்.